இன்றைய பஞ்சாங்கம் அக்டோபர் 5, 2025 5/10/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 19ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. சதயம் நட்சத்திரம் காலை 8 மணி 2 வரை. அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். வளர்பிறை திரையோதசி திதி மதியம் 3 மணி 5 வரை. அதன் பிறகு சதுர்தசி திதி. சித்த யோகம். கடகராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கன்னியில் சூரியன், துலாமில் புதன் செவ்வாய், கும்பத்தில் ராகு சந்திரன், மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்கின்ற யோகமான நாள். குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்ந்து அதன் மூலமாக வருமான அதிகரிப்பும் லாபமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் விலையுயர்ந்த பொருட்கள் தங்க நகைகள் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் இன்று அபரிமிதமான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு தங்கத்தோட விலை ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால முடிஞ்ச சேமிச்சுக்கோங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உங்க உறவுகள் மத்தியில உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. நீங்க இல்லாதப்பவும் பெருமையா பேசுவாங்க, நீங்க இருக்கிறப்பவும் பெருமையா பேசுவாங்க. புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் காரணமாக வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள், பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயமா நீங்க எடுத்த முயற்சி உங்களுக்கு பதவி உயர்வை கொடுக்கும். ஆனா அதே சமயம் சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அதன் மூலமாக தேவையற்ற விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் சார்ந்த கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாய் தந்தையருடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்பில்லை. ஆனா தந்தையுடைய தேவையை நீங்க பூர்த்தி செய்தாலும் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க மரியாதை சார்ந்த விஷயங்கள்ல தடுமாற்றம் ஏற்படும். ரிஷப ராசி. உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை விஷயமா உங்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய வாய்ப்புகள் தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நிலம் சார்ந்த முதலீடுகளில் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கும் சூழ்நிலை, குறிப்பா உங்களுடைய வீட்டுக்கு தேவையான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், அதே சமயம் தங்க நகைகள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகன மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்திற்கான கடன், உடன்பிறப்புகளுக்கான கடன், உங்களுடைய வீடு மனை சார்ந்த முதலீட்டுக்கான கடன் இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. தந்தையுடன் மன வருத்தம் ஏற்படக்கூடிய வகையில வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆனா குழந்தைங்க கிட்டையும் தம்பி தங்கைகள் கிட்டையும் மன வருத்தப்படும்படி தேவையில்லாத பேச்சுக்கள் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுடைய பேர் புகழ் ஓங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். உடம்புல ஏதாவது வியாதி இருக்கு, உடம்புல ஏதாவது மருத்துவ ரீதியான தேவை இருக்குன்னா இன்னைக்கு அந்த தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டு மன நிம்மதியும் உடல் ஆரோக்கிய நிம்மதியும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிதுன ராசி. பாக்கியஸ்தானத்துல வளர்பிறை சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வியாபார விஷயமாக புதிய முதலீடுகள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல முதலீடு பண்ணணும். ஒன்னா வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் சார்ந்த முதலீடுகள், அல்லது சொந்த வீடு வாங்குறதுக்கான முதலீடுகள். ஆனா ஆபீஸ் விஷயத்துல யாருக்கிட்டையும் இன்னைக்கு அனாவசியமான ஆர்குமெண்ட்டை வச்சுக்கிறது தவிர்க்கிறது நல்லது.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக அரசியல் துறை சார்ந்தவர்கள் இன்று உங்களுக்கு அனாவசியமான பேச்சுக்களை பேசுவாங்க. அதனால உங்களுக்கு வேண்டாத பேச்சுக்களால் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக அலைச்சல் அதிகரிக்கும், வேலையில் மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடன் மன வேற்றுமை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். ஆனால் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தந்தாலும் அலைச்சலை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் காரணமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் பிஸ்னஸ் ப்ரமோஷன் பண்ணுற ஆளாக இருந்தால், இல்லை பிஸ்னஸ் வர்டிக்கலில் இருக்கிற ஒரு ஆளாக இருந்தால் உங்களுடைய பிஸ்னஸில் வளர்ச்சியை காணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதற்குண்டான கடுமையான உழைப்பு தேவைப்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. கடக ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். ராசிநாதன் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் ராகுவோடு இணைஞ்சிருக்காரு. அதனால உங்களுக்கு வார்த்தைகளால் பாதகங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்துல அனாவசியமான வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிறது மட்டும் இல்லாம உடன்பிறப்புகளுடன் மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் வார்த்தை விரயங்கள் காரணமாக எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சஞ்சலமான நாள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல வீண் செலவுகள் ஏற்படும். குறிப்பா உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல, ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக சில குதர்க்க பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். இளைய சகோதரர்களும் தந்தையும் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படுத்துறாங்க. அதனால குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் அல்லது அந்த அரசு பிளீடர் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படுத்துவாங்க. அதனால இன்னைக்கு ஏமாற்றங்களை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். குழந்தைகளின் வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நற்செய்தி வருவதில் தாமதம் ஏற்படும். அதனால அவர்கள் விஷயத்துல நீங்க எந்த ஒரு திருடமான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இன்று எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல இழுபறி நிலைமை ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல இனிமையான வார்த்தைகளை பேசி சிலர் உங்களை ஏமாற்றுவதற்கு முயற்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை கொடுக்கும். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதனால உங்களுக்கு இன்று கையிருப்புகள் கரையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. உங்க வாழ்க்கை துணை, உங்க கணவனோ மனைவியோ ஏதாவது கேட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. அதனால உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். இந்த சந்தோஷ அனுபவத்தின் காரணமாக பண விரயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களால் ஏற்பட்ட அலைச்சல்கள் முடிவடைந்து மீண்டும் தாயகம் திரும்புறதுக்கோ அல்லது சொந்த வீட்டுக்கு திரும்புறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்க கூட இருக்கிறவங்களால உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள், வீடு சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகள் வரும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த படபடப்பு குறைவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமான அதிகரிப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து நட்பு பாராட்டுவீர்கள். கணவன் மனைவி உறவுல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் உங்களுடைய தந்தையுடன் இன்று தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக சில விஷயங்கள் எடுக்கும் பொழுது, முயற்சி எடுக்கும் போது அடுத்தவங்களுடைய அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அக்கம் பக்கத்தினர், நெய்பர்ஸ், மாடி வீட்டுக்காரங்க, கீழ் வீட்டுக்காரங்க, இவங்க கிட்ட இன்னைக்கு தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. யாருக்கிட்ட பேசினாலும் நீங்க பேசுற வார்த்தையில இருக்கக்கூடிய குதர்க்க அனர்த்தத்தை ஏற்படுத்திக்கலாங்களே தவிர நீங்க சொல்லக்கூடிய நல்ல விஷயத்தை எடுத்துக்க மாட்டாங்க. அதனால பேச்சினால் பாதிப்புகள் ஏற்படும். சங்கடம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கன்னி ராசி, 6ஆம் இடத்துல சுக்கிரனின் பார்வையில சந்திரன், அதாவது 9ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் விரயஸ்தானத்துல அவருடைய பார்வையில சந்திரன் இருக்கிறதுனால
தந்தையால் உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால மன உளைச்சல் அதிகரிக்கும் சூழ்நிலை. குடும்பத்துல நல்ல வார்த்தை பேசி சந்தோஷமா இருப்பீங்க. அதை கெடுக்கிற மாதிரி உங்க தந்தையோ இல்லை தந்தை வழி உறவினர்களோ தேவையற்ற பேச்சுக்களை பேசுவாங்க, அல்லது அவர்களுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவுபூர்வமான சிந்தனையின் காரணமாக வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்குண்டான சூழ்நிலை இருக்கும். ஆனால் அதே சமயம் தந்தை வழியில் உங்களுக்கு சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒன்றா உங்கள் அப்பா அவங்கள விமர்சனம் பண்ணி தேவையில்லாமல் இரிட்டேட் பண்ணுவார், இல்லாட்டி நீங்கள் அவரை விமர்சனம் பண்ணி அவருக்கு உங்கள் பேரில் ஒரு வன்மத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அதாவது இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல செலவுகள் காரணமாக புதுசாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல சற்றும் கவனம் செலுத்துவது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யறதுக்காக கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபார எழுச்சி ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் குடும்பத்தினரின் ஒத்துழைப்பின் மூலமாக மேல் படிப்புக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரனின் பார்வையில் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க ஆசைப்பட்ட விஷயம் நடக்காம இருந்திருக்கும், இன்னைக்கு அந்த ஆசைப்பட்ட விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மருத்துவ ரீதியான செலவுகள் மீண்டும் தலைதூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் அப்பப்போ உங்களுக்கு ஏற்கனவே இருந்த சிக்கல்கள்லாம் மீண்டும் தலைவிரித்து ஆடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த கடன் எதுக்காக வாங்குறீங்கிறது தான் இருக்குது. அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வீட்டு வரி, தொழில் வரி போன்ற விஷயங்களுக்காக கடன் வாங்க வேண்டியது இருக்கும், அல்லது நீங்கள் வாங்கின கடனை அடைக்கிறதுக்காக இந்த கடன் வாங்க வேண்டியது இருக்கிற சூழ்நிலை ஏற்படும். வியாபார முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் குதர்க்க பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக இருங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தாங்க உங்களுக்கு எதிர்மறையாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. கலைத்துறை நண்பர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் தந்தை வழியில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதாவது பண பாக்கிகள் தந்தையிடமிருந்தோ அல்லது உங்களுடைய பூர்வீக சொத்திலிருந்தோ வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரம் குறிப்பாக வேற்று மதத்தினர் வேற்று நாட்டினரால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். தந்தை மூலமாக ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். விருச்சிக ராசி, இன்று உங்களுக்கு வேலை ரீதியான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கோ உள்ளூர்லேயோ லோக்கல்லையோ டிராவல் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வேலை சம்பந்தமாக மேல் அதிகாரிகள் அரசாங்க அதிகாரிகளின் சந்திப்பு நிகழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் உங்களை பற்றி தப்பாக பேசினவங்கெல்லாம் உங்களை பற்றி பெருமையாக பேசுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய கான்ட்ராக்ட்ஸ், நீங்கள் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கன்சல்டன்சி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய சப்ளையர்ஸ் ஆர் கிளைண்ட்ஸ் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு லாபம் பெருகுவதற்குண்டான சூழ்நிலை இருந்தாலும் அது பேப்பரில் இருக்கும், கையில் வருமானமாக வராது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகளில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு வேலை பளு காரணமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. குழந்தைகள் விஷயத்தில் அவர்களின் தேவைகளுக்காக நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கையிருப்புகள் கரையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் குதர்க்க பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் அவர் உங்களை பற்றி பெருமையாக பேசுவார். உங்களுடைய வியாபார விஷயத்தில் புதிய முயற்சிகள் மூலமாக புதிய லாபத்தை பெருக்குவதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி, வருமான அதிகரிப்பின் மூலமாக குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரித்து அதன் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். இது வருமானம் மட்டும் இல்லைங்க,
உங்கள் வீட்டில் யாராவது திருமண வயசில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் முயற்சியின் மூலமாக உங்களுக்கு திருமண யோகமும் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. மனசுல தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு சஞ்சலப்படுவதற்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. அதாவது இன்னைக்கு எந்த விஷயமும் கிடையாது, நைட்டு 12 மணிக்கு மேல உட்காந்து கவலைப்படுவீங்க. இது நடக்கலையே, அது நடக்கலையே, இவங்க ஏமாத்திட்டாங்களே, அவங்க ஏமாத்திட்டாங்களேன்னு. அடுத்தவங்க யாரும் உங்களை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணல, நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு சங்கடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தந்தையுடன் இன்று கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. என்ன காரணம் அப்படின்னா, பித்ருக்காரகன்னு சொல்லக்கூடிய சூரியன் தசமஸ்தானத்தில் சனியின் பார்வையில் இருக்காரு. அதனால ஒன்றா வேலை விஷயமாகவோ அல்லது பர்சனல் விஷயமாகவோ உங்களுக்கு தந்தையுடன் கருத்து மோதலோ அல்லது தந்தை கிட்ட திட்டு வாங்குவதற்கோ வாய்ப்பு இருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வேலை சம்பந்தமாக இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். உங்களுடைய வேலையில் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வயதானவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்களில் மருத்துவ ரீதியான முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரித்து மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்கு முயற்சி எடுக்கலாம். அதுக்கு தாயாரின் அனுசரணையான பேச்சு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் தாயார் அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. வேலை சார்ந்த விஷயங்களில் மேல் அதிகாரிகளின் குதர்க்க பேச்சுக்களோ அல்லது அரசாங்க அதிகாரிகளின் குதர்க்க பேச்சுக்களோ எரிச்சலை ஏற்படுத்தினாலும் இன்று மதியத்துக்கு மேலே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தந்தையின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். யார் மூலமாக உதவி கிடைக்கும்னா, வாழ்க்கை துணை மூலமாக, அக்கம் பக்கத்தினர் வீட்டு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத்தனை நாளாக அவங்க கூட பேசாமல் இருந்தவங்க இன்னைக்கு உங்க கூட மனசு விட்டு பேசுறதுக்கு சூழ்நிலைகள் இருக்கு. உங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு உங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். மகர ராசி. குடும்பஸ்தானத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை வீண் பேச்சுக்கள், அதாவது தவறான பிரயோகங்கள் மூலமாக சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது பொய்யுரைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. இன்னைக்கு நீங்களா கற்பனையில் சில விஷயங்களை பேசுவீங்க. அந்த கற்பனையின் காரணமாக உங்கள் வீட்டில் ஒன்றா உங்களுடைய குழந்தைகளிடமோ அல்லது உடன்பிறப்புகளிடமோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோரிடமோ அனாவசியமான திட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு பேசும்போது உண்மையை மட்டும் பேசுங்க. உண்மையை பேசினா உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும், எதிரிகளற்ற சூழ்நிலை ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். தந்தை இல்லாதவர்களுக்கு தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் மூலமாக அனாவசியமான அட்வைஸ் கிடைக்கிறதுனால எரிச்சல் அடைந்து அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். இன்று வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளை உருவாக்கும். அதுவும் உங்கள் தந்தையுடைய பெண் சகோதரிகள், அதாவது அப்பாவுடைய பெண் சார்ந்த உறவினர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்கக்கிட்ட. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமான சொத்துக்களில் பரிவர்த்தனை பேசுவதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுடைய பேச்சுக்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் நிதானமாக இருக்கும். அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் குடும்பத்தினரின் எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படும். சங்கடமான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார அனுகூலம் ஏற்பட்டு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். வேலைக்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வோ அல்லது வேலையில் புது வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடமாற்றத்திற்கான முயற்சிகள் வெற்றியை தரும். சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கும்ப ராசி. ராசியில் சந்திரன் ராகு சேர்க்கை. இன்னைக்கு தேவையில்லாத கற்பனை விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. அதாவது மனசில் நீங்களாக சில விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு அடுத்தவங்க கிட்ட பேசுகிறீங்க. அதுவும் வார்த்தைகளில் கற்பனையை விவரித்து செயல்படுவீர்கள். அதனால் எல்லோரும் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் ஏதோ கதை விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதனால் உங்களுக்கு ஒரு விதமான கூச்ச சுபாவம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடன் விளையாடும் பொழுது சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமான வெற்றி செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. தந்தை வழி வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழ்நிலை, அந்த வழக்குகளில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று
கற்பனையின் காரணமாக சில விஷயங்களை நீங்களா கற்பனை பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணலாம்னு நினச்சிட்டு பண்ணுவீங்க. அது கூட ஒர்க் பண்ணுறவங்களால விமர்சிக்கப்படும். அதுவே மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபத்தை ஏற்படுத்தும். நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. உங்களுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கற்பனையில் வாழாமல் இருக்கிறது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகள் மூலமாக உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். மீன ராசி, விரயஸ்தானத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை, குருவின் பார்வையில். அதனால வீடு மனை சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய ஆரோக்கியம், தாயாரின் ஆரோக்கியம், உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த செலவுகள் எல்லாம் சந்தோஷமான சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால பெருசாக கவலைப்பட வேண்டாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு பண வருமானமும் ஏற்படும். எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். ஆனால் எதிரிகள்கிட்ட கொஞ்சம் உங்கள் தரப்பு நியாயத்தை நிதானமாக பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதிகார வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்திற்கான முயற்சிகளில் அலைச்சலை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கான முயற்சிகளில் அலைச்சலை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகளின் தேவைகளுக்காக அலைச்சலை ஏற்படுத்தும். மொத்தத்தில் இன்னைக்கு எல்லா விஷயத்துக்கும் அலைச்சல் இருக்கும். ஆனால் அதில் நஷ்டம் ஏற்படாது. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். தொழில் விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் விஷயமா வெளியூருக்கு போகிறீங்கன்னா அது வெற்றியை தரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எதிரிகள் விஷயத்தில் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படும். நீங்களா ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிட்டு அந்த கற்பனையில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் கடன் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்துக்காக முதலீடுகள் செய்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அந்த வியாபாரத்தை பெருக்குவதற்காக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். எங்கேயாவது ஜாலி ட்ரிப் போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஆரோக்கியத்தை கவனம் செலுத்துவது நல்லது. மருத்துவம் ரீதியான தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.